ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குற சமுதாயத்தில், வித்தியாசமான வழிபாடு உள்ள சமுதாயத்தில், நம்ம காட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் வாழ முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. நாகமான் வாழ முடியும்னா நம்மளும் வாழ முடியும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு, அப்போ அந்த வேலையை விட்டுரு, நீ பேசாமல் அங்கே எப்படி போய் நீ வேலை செய்ய பண்ணுறான், வேலையை விட்டு என்ன பண்ணுவான், நாகமான வேலையை விடுனா என்ன இருப்பான் இன்னைக்கு, அந்த வேலையை நீ விட்டுருணும்ப்பா, இன்னும் அந்த இடத்துல நீ வேலை செய்யக்கூடாது. சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இங்கே ஏதாவது வேலை இருக்குமா பிரதர், நல்ல ஆவிக்குரிய இடத்துல வேலை செய்யணும்னு பார்க்குறேன் நான். அது பரலோகம் போனீங்கன்னா தான் கிடைக்கும்ன்றது. இங்கே வந்தீங்கன்னாலும் அதே அக்கப்போர் தான். பரலோகம் போனீங்கன்னா தான் ரொம்ப ஆவிக்குரிய தெய்வீகமான ஒரு இடம் கிடைக்கும் வேலை செய்யறதுக்கு. இங்கே இருக்கவனே எல்லாம் சாதாரண ஆள் தானே, நிறைய பேர் திருந்த வேண்டியது இருக்குது. இங்கே ஒன்றும் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்புறம் இங்கே வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது எங்களை. பரலோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய இடம் கிடைக்கும், சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க போய் சேரலான்னு. அதாவது இந்த உலகத்திலேயே எல்லாம் ரொம்ப திட்டான இடம், ரொம்ப மோசமான இதாக்கும். இங்கே நான் வாழவே முடியாதாங்க, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் ஆகிட்டாங்க, இங்கேருந்து உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். நாகமான் ரிசைன் பண்ணலங்க, திருப்பி தன்னுடைய ஊருக்கு போகிறான், இங்கேருந்து மண்ணையும் அள்ளிட்டு போகிறான். அங்கே பலிபீடம் கட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவன் மனதில் தீர்மானிச்சிட்டான். அவன் ஒருபோதும் திரும்ப போகிறதில்ல அந்த வழிபாட்டுக்கு, இதைத்தான் பண்ண போகிறான். இவனுடைய மனப்பூர்வமாக செய்கிறது வந்து இதுதான், இதை எவரும் மாற்ற முடியாது. இவன் மனதில் தெய்வத்தை வணங்குறத எந்த சட்டமும் மாற்ற முடியாது, எந்த நியாயமும் அதை மாற்ற முடியாது, எந்த மனுஷனும் அதை மாற்ற முடியாது. மனதில் அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டான், வணங்குகிறான்.